பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையா நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆறாத காயங்கள் ஆறும் ஆரோக்கியம் வாழ்வினில் மூடும் ஆற்றியே தேற்றும் நல்நாதர் போற்றியே பாதம் பணிவோம். அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. அநாதி தேவனே அடைக்கலம் பாரினில் அநாதையாவதே இல்லை. ஆனந்த துதி ஒலி கேட்கும், ஆடல் பாடல் சத்தமும் தோணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 30வது அதிகாரம் 17வது வசனம். எரேமியா 30:17. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவராகிய தேவன் நமக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய காயங்களை ஆற்றி குணப்படுத்துகிற ஒரு தேவனாய் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பரிபூர்ணமாய் குணமாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய தேவன் உன்னதமான தேவன். அவருடைய செட்டையின் நிழலுக்குள்ளே நாம் மறைந்திருக்கும் பொழுது அந்த செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய செட்டையின் கீழ் நாம் அடைக்கலமாய் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஆரோக்கியத்தையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து நம்மை ஆற்றி தேற்றுகிற தேவனாயிருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். இந்த நாளில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் என் ஜனங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன். இந்த நாளில் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற பலவீனங்களை சுகவீனங்களை ஆண்டவர் மாற்றி நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறார், நமக்கு சௌக்கியத்தை வரப்பண்ணுகிறார். அவர் நம்மை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் இந்த நாளிலே வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பரிபூர்ண சமாதானம் சத்தியத்தையும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே நம்முடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்றி போடுவார். நம்முடைய சுகவீனங்களை ஆண்டவர் முற்றிலுமாய் குணமாக்குவார். அவருடைய கிருபையினாலே குணமாகி ஆண்டவருடைய பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் ஆண்டவர் மூலமாய் நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். சங்கீதங்களின் புஸ்தகம் 147ஆம் அதிகாரம் 3வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார், அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். இந்த நாளிலே நொறுங்குண்ட இருதயத்தோடு கூட உடைக்கப்பட்ட ஒரு இருதயத்தோடு கூட ஆண்டவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் குணமாக்கி உடைந்து போன அவருடைய இருதயத்தின் காயங்களை கட்டி அவருடைய இருதயத்தை பலப்படுத்தி ஸ்திரப்படுத்தி ஆசீர்வதிக்க போகிறார். ஆகவே இந்த நாளிலே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். அவருடைய செட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் உண்டு. ஆகவே தான் தாவீது எழுதுகிறார்,
உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் சொல்லி. ஆகவே இன்றைக்கு ஆண்டவருடைய நிழலுக்குள்ளே நாம் கடந்து வரும் பொழுது நம்முடைய காயங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஆற்றி நமக்கு ஆரோக்கியத்தை வரப்பண்ணி நம்மை குணமாக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒவ்வொரு பலவீனத்திலிருந்தும் இன்றைக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்கிறார். ஒவ்வொரு நோய்களையும் ஆண்டவர் குணமாக்கி ஆசீர்வதிக்க போகிறார். ஒவ்வொருவருடைய குறைவுகளையும் ஆண்டவர் நிறைவாக்க போகிறார். உடைந்து போன இருதயத்தை, நொறுங்கி போன இருதயத்தை இன்றைக்கு ஆண்டவர் குணமாக்கி காயம் கட்டி எல்லாவற்றையும் ஆற்றி தேற்றி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க போகிறபடியினால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளினால் குணமானீர்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் பலவீனங்களையும் நோய்களையும் ஆண்டவர் நீக்கி அவருடைய தழும்புகளினால் நம்மை குணமாக்குகிறார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டார். ஆகவே தான் தாவீது சங்கீதம் 103 எழுதுகிறார், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழவேது போல் ஆகிறது என்று எழுதப்பட்ட வார்த்தையின்படியே இன்றைக்கு ஆண்டவர் ஒரு புது பலனை தருகிறார். எல்லா பலவீனங்களையும் மாற்றி எல்லா காயங்களையும் மாற்றி இன்றைக்கு நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் முற்றிலுமாய் சந்தோஷத்தினாலும் களிப்பினாலும் நிரப்புகிறார். ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம், நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இன்றைக்கு பல விதங்களிலே மற்றவர்களுடைய துன்புறுத்தலினாலே வார்த்தைகளினாலே இருதயம் நொறுங்கி போய் உடைந்து போய் இருக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் ஆண்டவர் இன்றைக்கு காயம் கட்டி அவருடைய எல்லா பலவீனங்களையும் மாற்றி வியாதிகளை குணமாக்கி பரிபூர்ண சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவீராக. நீர் அப்படி செய்கிறபடியினால் உமக்கு நன்றி. உம்முடைய தழும்புகளில் இருந்து ஒரு குணமாக்குகிற வல்லமை இந்த காலை வேளையில் ஒவ்வொரு சரீரத்திலும் இறங்கி வந்து எல்லா பலவீனங்களிலிருந்தும் சுகவீனங்களிலிருந்து விடுதலை கொடுத்து பூரண சமாதானத்தை ஒவ்வொருவருக்கும் தந்து நீர் ஆசீர்வதிக்கிறபடியினால் உமக்கு நன்றி. தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.